புவனகிரி என்று அழைக்கப்பட்ட கழுகுமலை தலத்திற்கு தெற்கே பழங்கோட்டை என்னும் ஊரில் அதிமதுர பாண்டியன் என்ற மன்னன் தன் இருப்பிடத்தை அமைத்து ஆட்சி புரிந்து வந்தான். அந்த மன்னன் வேட்டையாடுவதற்காக இந்த வனப்பகுதிக்கு வந்தான். அப்போது ஓய்வெடுக்க விரும்பி வனத்தில் இருந்த வேங்கை மரத்தடியில் அமர்ந்தான். மிகுந்த களைப்பின் காரணமாக தூங்கி போனான். நண்பகல்ல பூஜை செய்வது போன்றும் மணி ஒலிக்கும் சத்தம் கேட்டும் கண் விழித்து பார்த்தான். அப்போது அங்கு பசு ஒன்று பாறையில் தானாக பாலை சுரந்து கொண்டு இருந்ததை கண்டான். சிறிது நேரம் கழித்து அந்த பாறையை அகற்றி பார்த்தபோது அங்கு ஒரு குகையும் அதனுள் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் முருகப்பெருமானும் காட்சியளித்தனர். இதனை கண்டு மனமகிழ்ந்த மன்னன் இறை காட்சியால் உள்ளம் நெகிழ்ந்து வழிபட்டான். மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்படாமல் தேவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தி என்றும் தேவர்கள் வந்து பூஜிக்கின்ற மூர்த்தி என்றும் உணர்ந்து மக்கள் வழிபட வசதிகள் செய்து வைத்தான் என்கிறார்.